வணக்கம். திருச்சியில் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கிற அந்த காவி படையினர் அமித்ஷாவினுடைய வருகையை பற்றி அவரிடம் சில கேள்விகளை கேட்போம். அவருடைய வருகை இங்கே மாற்றத்தை தருமா அல்லது மற்றும் ஒரு ரோட் ஷோ போல இது இருக்குமா என்ற கேள்வியை நம்ம அவரிடம் எழுப்போம். அமித்ஷாவினுடைய வருகை ஒரு ரோட் ஷோ மட்டும்தானா இல்லை இங்கே ஒரு அரசியல் மாற்றம் நிகழுமா? அமித்ஷா வருகை என்டிஏ கூட்டணி முன்னாடியே வலு சேர்க்கும் விதமாக உள்ளது. இப்போ வருகை முன்னிட்டு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக உள்ளது. அதான் அரசியல் மாற்றம் இன்னும் நிறைய மாற்றம் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. திருச்சியை ஏன் அவங்க முக்கியத்துவப்படுத்தி வராங்க? என்ன திருச்சியை மையப்பகுதி, அதாவது தமிழ்நாட்டிற்கு திருச்சி மையப்பகுதியாக இருக்கிறதுனால இதை குறி வச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எங்கள் கூட்டணி சார்பாக எங்களுக்கு பிஜேபிக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் காத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு சீட்டு இங்கே இருப்போம். கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஒரு சீட்டு கூட்டணி சார்பாக பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்ன மாதிரியாக இருக்கும்? இப்போ சமீபத்தில் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 5000 போட்டுட்டு முதல்வர் சொன்னார், மக்கள் ஏப்ரல் வரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாயிடப்படாததுக்காக ஐபிஏ போட்டுடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் 5 லட்சம் 5000 போட்டாலும் 50,000 போட்டாலும் 5 லட்சம் போட்டாலும் மக்கள் மனசை மாற்ற முடியாது. இது என்னன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 5000 போட்டிருக்காங்க. ஆனால் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள ஏற்றாம அந்த பணத்தை இதை டிவைட் பண்ணி இதை மக்களுக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகையில் 5000 ரூபாய் வச்சுருக்காங்க. நீங்கள் காலேஜில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொருலையும் அந்த உரிமை தொகை ஏறலைங்கிறாங்க அவங்களுக்கு. இது கண் துடைப்பு வேலை. நீங்கள் 5 லட்ச ரூபா போட்டாலும் மக்கள் மனசை மாற்ற முடியாது. மீண்டும் ஆட்சி மீண்டும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். தொடர்ந்து மக்களுடைய உற்சாகத்தோடு அமித்ஷா வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை நாம் நேரலையில் பார்க்கலாம். வணக்கம். வணக்கண்ணே. இப்போ அமித்ஷா அவர்கள் இங்கே திருச்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ நேற்றே வந்திருப்பாங்க இல்லையா? ஆமாண்ணா. நிர்வாகிகள் யாரும் சந்திச்சாங்களா இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடந்ததா? அவங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க? இதில் கூட்டணி கட்சிகள் யாரும் கலந்துக்கிட்டாங்களா? நேற்றுக்கு 13ஆம் தேதி 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சு ஏர்போர்ட்டு. அங்கே அதிமுகவும் பாஜகவும் அந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கிட்டே வரவேற்பு கொடுத்தோம். நைட்டு 11 மணி ஆனாலும் வரவேற்பு கொடுத்தோம். அமித்ஷாஜியை வரவேற்கிறதுக்கு கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து அதிமுக, பாமக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி தான் வழி அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. காலையில் கிளம்பி காரைக்கால் போகிறதாம இந்த இடத்துல நிகழ்ச்சி கொடுக்குறோம், வரவேற்பு கொடுத்தோம். மற்றபடி ஹோட்டலில் என்ன மாதிரி மீட்டிங் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் விசாரிக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றிருக்கோம் அப்படின்னு இருக்கலாம். நம்மளுக்கு இங்கே இருந்துட்டோம் காலைல 7 மணிலேருந்து. அதனால் அங்கே அந்த நிகழ்வு இன்னும் தெரியல. இப்போ அமித்ஷாவினுடைய வருகை இங்கே என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தால் பெரிய தாக்கம் இருக்கும். எல்லா தலைவர்களுமே திருச்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? திருச்சி எல்லா பெருந்தலைவர்களுமே திருச்சியில் கால் பதிச்சாதான் ஒரு இதாக நினைக்கிறாங்க. என்ன காரணம்? திருச்சி எப்போதுமே மையப்பகுதி. திருச்சியில் எது பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவங்க இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி கண்டாங்க. அந்த இடத்துல திருச்சி ஒரு ராசியான பகுதின்னு அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கிறதுனால திருச்சியை மையப்படுத்தி பண்ணுறாங்க. அது இங்கே இருக்க ஸ்ரீரங்க ரங்கநாதனும் சமயபுரம் ஆத்தாலும் அந்த வெற்றியை எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணிக்கும் கிடைக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். அமித்ஷா வருகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. இன்னும் 60 நாளுக்குள்ள அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். நன்றி. நன்றி.